தெருநாய்களை பற்றி பலரும் பயந்துட்டு இருக்காங்க, எரிச்சலோட பேசுகிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் இதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. அவங்க இதை சமூக முயற்சியை தொழிலாகவும் மாற்றியிருக்காங்க. அதாங்க, அவங்க வேற யாரும் கிடையாது, ரிம்ஜம் ஜோஷி அப்படிங்கிறவங்க இந்தூரில் இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சராக இருந்தவங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தெருநாய்களுடைய பாதுகாப்புக்காக லைட்டில் ஒளிரக்கூடிய ஒரு QR அப்படிங்கிற ஒரு காலர் பெல்ட் அவங்க உருவாக்கியிருக்காங்க. இதுல பெண்களுக்கு சில வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குறாங்க. அவங்கள பற்றி தான் நான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தெருநாய்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிறதுல தான் இவங்களுடைய முயற்சி முதல் முறையாக ஆரம்பித்தது. 2016 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க தினமும் ஒரு தெருநாய்க்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அப்படி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு தெருநாய் இருட்டில் கார் தெரியாமல் அந்த டிரைவர் அந்த நாய் மேலே ஏற்ற அந்த நாய் இறந்து போயிடுச்சு. இதுலேருந்து நம்ம இந்த நாய்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெல்ட் கண்டுபிடிக்கலாம். அதாவது எப்போ இருட்டில் கார் வந்தாலும் அவங்களுக்கு லைட் வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சி இவங்க ஒரு பெல்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான முதல் முயற்சி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்கு எந்த விதமான ஃபேஷன் டிசைனிங்கோ ஸ்டிச்சிங்கோ ப்ரொடெக்ஷனோ எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இவங்க ஒரு சாதாரண டீச்சர் தான். இருந்தால் கூட அவங்க டெனிம் அப்படிங்கிற ஒரு கிளாத்தை யூஸ் பண்ணி அதில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டிப்பெல்லாம் உள்ளே வச்சுட்டு ஒரு பெல்ட்டை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த முதல்ல இவங்க இந்த உருவாக்குனதை ஒரு நாய்க்கு போட்டு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருக்குது. இதை பார்த்துட்டு மற்ற விலங்குகளுக்கும் அவங்க இந்த மாதிரி பெல்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அந்த அனிமல்ஸ் எல்லாம் பாதுகாக்கக்கூடிய விலங்கு மீட்பாளர்கள் கூட இவங்ககிட்ட இதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க 2019 பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஹஸ்பண்டோட சேர்ந்து துஷார் ஷெண்டே அவங்களுடைய ஹஸ்பண்டு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் முயற்சியாக இவங்க அதை பற்றி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பெல்ட் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ரேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக 40 ருபீஸில் இதை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த QR கோடு அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 2023 அவங்க ஒரு QR கோட் அப்படிங்கிற ஒரு காலரை டிசைன் பண்ணி அதை இன்ட்ரா கொடுக்குறாங்க. அந்த QR கோடில் பார்த்தாக்கா நாயோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸு அது எந்த இடத்துல இருக்குது, அதை யாரெல்லாம் வளர்க்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு நாய் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறதன் மூலமாக இவங்க அவங்களுடைய ஓனருக்கு அந்த நாயை பற்றின டீட்டெயில்ஸை தெளிவுபடுத்திக்கலாம். இப்போலாம் தீபாவளி பார்த்தா நிறைய பட்டாசு போடுவாங்க. அப்போ குழந்தைங்க நாய் எல்லாமே ரொம்ப பயப்படும், எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்குது. அந்த மாதிரி காணாமல் போகிற நாயை இந்த மாதிரி QR கோடை அந்த பெல்ட்டை ஸ்கேன் பண்ணால் அவங்கக்கிட்ட கரெக்டாக ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கையும் இவங்க அதை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 70க்கும் மேற்பட்ட ஒரு நாய்கள் காணாமல் போயிட்டு அது கரெக்டாக அவங்களுடைய ஓனர்கிட்ட போய் ரீச் ஆகிருக்கு. இந்த முயற்சிக்கு நிறைய பெண்களுக்கு அவங்க வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் மாறி இருக்குது. அதாவது ஒரு தன்னார்வல ஒரு சோசியலில் உதவி பண்ணணும் சொசைட்டிக்கு அப்படின்னு ஆரம்பித்த இவங்க சில பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது அவங்க ரொம்ப ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. 23 பேர் லேடிஸ் இவங்க கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருந்து கூட வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. 150க்கு மேற்பட்ட லேடிஸ்க்கு இவங்க சில ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த முயற்சி பிஸ்னஸ் ரீதியாக எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பிஸ்னஸ்ஃபுல்லாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. அதாவது விலங்குகள் எல்லாம் பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள் ப்ளூ கிராஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்க அதுக்கப்புறம் செல்ல பிராணிகள் எல்லாம் வளர்க்கக்கூடிய உரிமையாளர்கள் ஓனர்ஸ் இவங்கெல்லாம் இவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி அந்த பெல்ட்டை வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ 2023 மட்டுமே இவங்க எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்கனாக்கா 56 lakhs இவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிருக்குது. இன்றைக்கி தெருநாய்க்களை அடுத்து இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா இன்னும் அதிகமான பெண்களுக்கு தையல் இயந்திரம்லாம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. இதுக்காக அவங்க கவர்மெண்ட்டுக்கிட்டையும் சப்போர்ட் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தெருவில் சுற்றி திரியக்கூடிய நாய்களுக்கும் பசுகளுக்கும் இதே மாதிரி ஒரு QR பெல்ட் அவங்க ரெடி பண்ணி போடணும் அப்படிங்கிறது இவங்களோட நெக்ஸ்ட் பிளானிங்காக இருக்குது. ஏன்னா அப்போ தான் நைட்டில் எந்த விதமான விபத்தும் ஏற்படாமல் அந்த அனிமல்ஸை காப்பாற்ற முடியும் அப்படின்றத இவங்க நினைக்கிறாங்க. தெருநாய்களை பற்றின சமூகத்தினுடைய பார்வை இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்க
ரொம்ப பெரிய சவால் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து தெருநாயை வந்து ஒரு தொல்லை தரக்கூடிய ஒரு இதுவாக தான் வந்து பார்ப்பாங்க. ஐயோ நமக்கு கிட்ட போனால் கடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக தான் அதை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த நாய்களுமே மற்றவங்க கிட்ட ரொம்ப மோசமாக தான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் தாங்கிட்ட அன்பு காட்டுறவங்க யார் அப்படிங்கிறது வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுது அந்த டாகு. அப்படி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட எதுவுமே வந்து பண்ணுறது கிடையாது. அப்போ அதுக்கு கரெக்டான வந்து ஒரு ஷெட்டர், அது நல்லா இருக்கிறதுக்கான ஒரு இடத்தையும் அதுக்கு சாப்பாடையும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ணி சின்ன சின்னதாக ரோட்டில் தெரியக்கூடிய அந்த குட்டி நாய்களுக்கெல்லாம் அவங்க சாப்பாடு கொடுத்து ஒரு ஷெல்டர் அமைச்சு அது ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. மக்கள்கிட்டயும் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நாய்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அவங்க அதை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம நாய்கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அது நம்மக்கிட்ட திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதே இவங்க வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளவுதான் நம்ம சில நாய்கள் வந்து நம்ம ஒரு வேளை சாப்பாடு வச்சுட்டு எவ்வளவுதான் நம்ம அடித்து துரத்துனாலும் அது அந்த இடத்த விட்டு போகாது, நம்ம கூட தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இவங்க வந்து இந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு டீச்சர்ஸ் வந்து 14 ஸ்கூலில் வந்து இதை வந்து ஒரு ப்ரோக்ராமாக வந்து இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சென்னையிலையும் கொச்சியிலையும் இவங்க வந்து இன்னும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவங்களுடைய முயற்சி வந்து ரொம்ப நல்ல விதமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இவங்களுடைய முயற்சி பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே பாய். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம்.